அண்மை செய்தி. மாற்று சான்றிதழுக்காக மாணவர்களிடம் கட்டண பாக்கியை கோரக்கூடாது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. டிசிக்காக கட்டண பாக்கியை கோரக்கூடாது என்ற அறிவிப்பு தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்று சான்றிதழுக்காக மாணவர்களிடம் கட்டண பாக்கியை கோரக்கூடாது என்று தற்போது அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கியை குறிப்பிட தடை விதிக்கவும் உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கொரோனா காலத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் வேறு பள்ளிகளில் சேர்ந்தனர். இதற்காக மாற்றுச் சான்றிதழ் கோரும் பொழுது கட்டண பாக்கி உள்ளிட்ட காரணங்களை கூறி மாற்றுச் சான்றிதழ் வழங்க மறுப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து ஐக்கிய மாவட்ட சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேறு பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், அந்த விண்ணப்பங்கள் பெற்ற ஒரு வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாற்றுச் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த மாணவருக்கு சான்றிதழை மறுக்கக்கூடாது எனவும், சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் அமர்வு வேறு பள்ளிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் பொழுது மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது என உத்தரவிட்டு தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தனர். மாற்றுச் சான்றிதழ் என்பது மாணவர்களின் தனிப்பட்ட ஆவணம் என்பதால் மாற்றுச் சான்றிதழ் வழங்கும் பொழுது கடன் பாக்கி உள்ளது என்றோ காலதாமதமாக கட்டணம் செலுத்தியதாகவோ குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளனர். மாற்றுச் சான்றிதழ் என்பது ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாணவர்கள் சேருவதற்கான ஒரு ஆவணமே தவிர பெற்றோர்களிடமிருந்து கட்டணம் பாக்கியை வசூலிக்கக்கூடிய கருவி அல்ல எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். கல்வி உரிமை சட்டப்படி மாற்றுச் சான்றிதழ் கட்டாயம் அல்ல என்பதால் இது சம்பந்தமான விதிகளை 3 மாதங்களில் திருத்தம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழ் சமர்ப்பிக்கும்படி நிர்பந்திக்க கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் மாற்றுச் சான்றிதழ்களில் கட்டண பாக்கி குறித்து குறிப்பிடக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் இதனை மீறி செயல்படும் பள்ளிகளுக்கு எதிராக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை என தெரிவித்துள்ள நீதிபதிகள் கட்டண பாக்கியை பெற்றோரிடமிருந்து வசூலிக்க தனியார் பள்ளிகள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், கட்டணம் வசூலிக்க மாற்றுச் சான்றிதழை கருவியாக பயன்படுத்தக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் மாணவர்கள் எந்த மனக்குறையும் இல்லாமல் கல்வி கற்க அனுமதிக்க வேண்டிய பள்ளிகள் மாற்றுச் சான்றிதழில் கட்டண பாக்கி உள்ளது என கூறி அவர்களை வகுப்புக்கு வெளியே நிற்க செய்வது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தையே சிதைப்பதாகும் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.